திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா நடைபெற்றதால் பக்தர்கள் வருகை கூடுதலாக இருந்தது. இந்நிலையில் கடந்த 20 நாட்களில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கை தரம் பிரித்து எண்ணப்பட்டது. இதில் 3,89,840 ரூபாயும் 631 வெளிநாட்டு கரன்சி நோட்டுகளும் 221 கிராம் தங்கமும் 9,326 கிராம் வெள்ளியும் கிடைக்கப்பெற்றுள்ளது. உண்டியல் எண்ணும் பணியில் கோவில் ஊழியர்கள், கல்லூரி மாணவிகள், வங்கி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் வீரக்கல் காட்டுவளவு பகுதியில் உள்ள பால் சேகரிப்பு மையத்தை மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து நங்கவள்ளி பேரூராட்சி கிழக்கு வீதியில் தூய்மை பணியாளர்களிடம் பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்று கேட்டறிந்தார். மேலும் வனவாசி பேரூராட்சி வள அமைப்பு பூங்காவில் ஆய்வு மேற்கொண்டு அப்பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை தனியாக பிரிப்பது குறித்தும் எவ்வாறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறித்தும் கேட்டறிந்தார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கேசிஜி தொழில்நுட்ப கல்லூரியின் 21வது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வேல்ராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கேசிஜி தொழில்நுட்ப கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்ற 958 பட்டதாரிகளுக்கு கல்வி பட்டங்களை வழங்கினர். பின்னர் தரவரிசை பட்டியலில் முன்னணி இடம் பிடித்தவர்களுக்கு பட்ட சான்றிதழுடன் பதக்கங்கள் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் அம்மன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இயக்குநர் ஸ்ரீ ஆனந்த் சுந்தரேசன் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினர். தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசல் அருகே இருந்த பேருந்து நிறுத்தம் பழுதடைந்து இருந்தது. இதனையடுத்து தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 11 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன வசதிகளுடன் பேருந்து நிறுத்தம் அமைக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த பேருந்து நிறுத்தத்தை அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சியில் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு பேருந்து நிறுத்தத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தையொட்டி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பேருந்து நிலையத்தில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்களிடம் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ராசிபுரம் மோட்டார் வாகன ஆய்வாளர் நித்யா வாகனங்கள் இயக்கும் முறை குறித்து வாகன ஓட்டுநர்களுக்கு அறிவுரை வழங்கினர். பின்னர் சேத்தமங்கலம் பிரிவு சாலையில் வாகன தணிக்கைக்கு ஈடுபட்டிருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த கல்லூரி இளைஞர்கள், சிறார்கள், பெண்கள் உள்ளிட்டோரை தடுத்து நிறுத்தி எச்சரிக்கை விடுத்தும் அபராதம் விதித்து உறுதிமொழி ஏற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற வாகன தணிக்கையில் தலைக்கவசம் அணியாமல் சென்ற 9 வாகனங்களுக்கு 1000 வீதம் 9,000 ரூபாயும், அதிக பாரம் ஏற்றி சென்ற வாகனத்திற்கு 38,000 ரூபாயும், பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பக்கூடிய காற்று ஒழிப்பான் பயன்படுத்திய 2 பேருந்துகளுக்கு 20,000 ரூபாயும், இருசக்கர வாகனங்களில் தொலைபேசி பேசிக் கொண்டு வந்த 2 நபர்களுக்கு 500 விகிதம் ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் காவிரி டெல்டா மாவட்டங்களில் தண்ணீரின்றி கருகும் சம்பா, தாளடி பயிர்களை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீரை திறந்துவிடக் கோரி மாவட்ட ஆட்சியர் முன்பு அமர்ந்தபடி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு கோரிக்கையை வலியுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் விவசாயிகளின் கோரிக்கைகளை அரசுக்கு தெரிவித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்ததைத் தொடர்ந்து விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டனர். திருவண்ணாமலையில் நடைபெற்ற காங்கிரஸ் நிர்வாகி இல்ல திருமண விழாவில் மாநில தலைவர் KS அழகிரி கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகத்திலேயே அதிக விலைக்கு பெட்ரோலையும் டீசலையும் விற்பது மோடி அரசாங்கம்தான் என்றும், அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவினுடைய பொருளாதாரம் சீரழிந்து உள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, பாரதிய ஜனதா வந்த பிறகு இந்தியாவினுடைய பொருளாதாரம் எங்கே வளர்ந்திருக்கிறது? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருகிறேன் என்று சொன்னார்கள், வேலை கொடுத்தார்களா? விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்காக்குகிறேன் என்று சொன்னார்கள், ஆக்கினார்களா? பணமதிப்பு நீக்கத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 15 லட்சம் ரூபாய் கருப்பு பணத்தை கொண்டு வந்து அவர்களுடைய கணக்கில் போடுகிறேன் என்று சொன்னார்கள், போட்டார்களா? கல்வியில் மாற்றத்தை கொண்டு வந்தார்களா?
அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு புதிய தொழிற்சாலைகள் வந்திருக்கிறாங்க. எந்த வகையில் இந்தியாவினுடைய பொருளாதாரம் முன்னேறி இருக்கிறது என்று அண்ணாமலையோ மோடியோ அல்லது நேற்று குடியரசுத் தலைவர் தன்னுடைய உரையிலேயே சொல்ல முடிந்ததா? வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த ஆரிமுத்து மோட்டூர் பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் வெங்கடேசன். இந்நிலையில் சம்பராயநல்லூர் இருந்து திருவளம் செல்லும் சாலையில் ஜேசிபி வாகனம் மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்றொருவர் மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே ஆரிமுத்து மோட்டார் ஒன்றிய செயலாளர் தணிகாசலம் தூண்டுதலின் பேரில் வசந்தா என்ற பெண் காவல் நிலையங்களில் தொடர்ந்து பொய்யான மனுக்களை அளித்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாகவும் ஊராட்சி மன்ற தலைவர் இறப்பிற்கு இவர்கள்தான் காரணம் என கூறி ஊர் பொதுமக்கள் திருவளம் காட்பாடி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த மறியல் போராட்டத்தால் சுமார் 1 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டத்தில் தமிழக அரசின் புதிய திட்டமான உங்களை தேடி உங்கள் ஊரில் ஆய்வினை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி 24 மணி நேரம் நடத்தி வருகிறார். இதில் முதல் கட்டமாக காவல்நடை மருந்தகம், ஆரம்ப சுகாதார நிலையம், மேல்நிலைப் பள்ளி மற்றும் சத்துணவு கூடங்களில் ஆய்வு நடத்தினர். பின்னர் அரக்கோணம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஆய்வு நடத்தி அலுவலகம் மற்றும் கழிவறைகளை பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து அரக்கோணம் நகராட்சி தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய குடியிருப்பில் உள்ள நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தை பார்வையிட்டு ஆய்வு நடத்தி வாசகர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இதுபோல் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று ஆய்வு நடத்தினர். தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவையொட்டி மயிலாடுதுறையில் வட்டார போக்குவரத்து துறை சார்பில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வட்டார போக்குவரத்து அலுவலர் முருகன் தலைமையில் நடைபெற்ற இப்பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா தொடக்கி வைத்தார். முன்னதாக தலைக்கவசம் அணிந்து வந்த முதல் இருசக்கர வாகன ஓட்டியை நிறுத்தி அவருக்கு பூங்கொத்து கொடுத்து பாராட்டு தெரிவித்தார். இதில் வட்டார போக்குவரத்து அலுவலக ஊழியர்கள், போலீசார் மற்றும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி நிர்வாகத்தினர் கலந்து கொண்டு வட்டார போக்குவரத்து அலுவலகம் வரை பேரணியாக சென்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள மாசார்பட்டி கிராமத்தில் இருந்து நென்மேனி, சாத்தூர் போன்ற பகுதிகளுக்கு செல்ல பொதுமக்கள் ஆற்றுப்பாதையை பயன்படுத்தி வந்தனர். தற்போது ஆற்றுப்பாதையில் நீர் செல்வதால் அந்த பாதையை பயன்படுத்த முடியாத நிலை இருப்பதாகவும், போதிய பேருந்து வசதி இல்லாததால் நென்மேனி, சாத்தூருக்கு சுமார் 30 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய அவல நிலை இருப்பதாகவும் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் தங்கள் கிராமத்தில் இருந்து நென்மேனி மற்றும் சாத்தூர் செல்வதற்கு உரிய பேருந்து வசதி செய்து தர வேண்டும் என கூறி கிராமத்தைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கிராம மக்களுடன் இணைந்து பள்ளிக்கு செல்லாமல் சீருடை அணிந்தவாறு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள வில்லிசேரி கிராமத்தில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் புதிய கழிப்பிடம் கட்டப்போவதாக கூறி ஏற்கனவே இருந்த கழிப்பிடம் 8 வருடங்களுக்கு முன்பு இடித்து அகற்றப்பட்டது. அதன் பிறகு தற்போது வரை கழிப்பிடம் கட்டித் தராததால் வில்லிசேரி சமதானபுரம் சாலையை பொதுமக்கள் கழிவறையாக பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் குழந்தைகளுக்கு தொற்றுநோய் பரவி அவதிக்குள்ளாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி தேசிய விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ரெங்கநாயகலு தலைமையில் ஊர் மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கோட்டாட்சியர் ஜான் கிறிஸ்டி பாயிடம் மனுவை வழங்கி தங்கள் ஆதங்கத்தை தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த மோகன்ராஜ், மாரீஸ்வரி தம்பதியினர் 5ஆம் வகுப்பு படிக்கும் தங்களது மகனுக்கு சிறு வயதில் இருந்தே காரை இழுக்கும் வகையில் பயிற்சி அளித்து வந்துள்ளனர். தற்போது நன்கு பயிற்சி பெற்ற மருத்துவரின் உடற்தகுதி சான்றிதழ் பெற்ற சிறுவன் தேவசுகன் உலக சாதனை படைக்கும் விதமாக கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியார் வால்பாறை சாலையில் 900 கிலோ எடையுள்ள காரை இழுக்கும் உலக சாதனை நிகழ்வை நிகழ்த்தினார். இதில் காரின் முன்புறம் கயிறு கட்டப்பட்டு 2 நிமிடம் 40 வினாடிகளில் 220 மீட்டர் தூரம் இழுத்து சென்று சாதனை படைத்தார். இந்த சாதனை சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. இதற்கான சான்றிதழ் மற்றும் பதக்கத்தை சோழன் உலக சாதனை நிறுவன அதிகாரிகள் சிறுவன் தேவசுகனுக்கு வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அடுத்த ஏலூர்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி அமைந்துள்ளது. திருச்சி நாமக்கல் சாலையின் அருகே பள்ளி அமைந்துள்ள நிலையில் அண்மையில் சாலை 4 வழி அகல பாதையாக நெடுஞ்சாலைத்துறையால் அமைக்கப்பட்டது.
இந்த சாலை நடுவே சென்டர் மீடியன் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் சென்டர் மீடியன் தடுப்பில் இருந்து நீண்ட தூரம் சென்று மீண்டும் பள்ளிக்கு வரும் சூழல் உள்ளது. எனவே பள்ளி அருகே சென்டர் மீடியன் குறுக்கே பாதை ஏற்படுத்தியும் அதன் அருகில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி ஏலூர்பட்டியை சேர்ந்த பொதுமக்கள் திருச்சி நாமக்கல் சாலையில் ஏலூர்பட்டியில் திடீர் மறியல் செய்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த முசிறி கோட்டாட்சியர் ராஜன், தொட்டியம் காவல் நிலைய ஆய்வாளர் முத்தையன் பொதுமக்களின் கோரிக்கை குறித்து சம்பந்தப்பட்ட துறை மூலம் பேசி ஏற்பாடு செய்து தரப்படும் என கூறியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். டான்பாஸ்கோ பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சென்னை பெருநகர காவல்துறையின் திட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருவல்லிக்கேணி காவல் மாவட்ட துணை ஆணையர் தேஷ்முக் கலந்து கொண்டு காவல்துறையின் சிறந்த திட்டமான குற்றவாளிகளை முக அடையாளம் கண்டறியும் மென்பொருள், குடிமகன்களுக்கு உதவ ஏற்படுத்தப்பட்ட பந்தம் எனப்படும் செயலி குறித்தும், பெண்கள் பாதுகாப்பிற்கான காவல்துறையின் செயலிகள் உள்ளிட்டவை குறித்து மாணவ மாணவிகளுக்கு விவரித்தார். மேலும் குடியரசு தினமன்று அணிவகுப்பில் இடம்பெற்ற காவல் அலங்கார ஊர்தி காட்சிப்படுத்தப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே முத்துப்பேட்டையில் மாவட்ட வன அலுவலர் ஸ்ரீகாந்த் மேற்பார்வையில், வனச்சரக அலுவலர் ஜனனி தலைமையில் உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயத்தில் பறவைகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்றது. இதேபோன்று முத்துப்பேட்டை பகுதியில் அலையாத்திக்காடு, லகூன், மரவக்காடு, கரிசக்காடு, வடகாடு உள்ளிட்ட 10 இடங்களில் பறவைகள் கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்றது. இந்த கணக்கெடுப்பு பணியில் தனியார் கல்லூரி மாணவர்கள், மாணவிகள், பேராசிரியர்கள் மற்றும் வன அலுவலர்கள், பறவைகள் ஆராய்ச்சியாளர்கள் என 40க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். தூத்துக்குடி கால்டுவெல் காலனி பகுதியைச் சேர்ந்த இசக்கிதுரை கிரைன் ஆபரேட்டராக வேலை பார்த்து வருகிறார். இவரிடம் தூத்துக்குடியைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்பவர் பழகி வந்துள்ளார். இந்நிலையில் தினேஷ்குமார், இசக்கித்துறை மற்றும் அவரது நண்பர்கள் 7 பேரிடம் தனது நண்பர் தஸ்தகீர் மூலம் நல்ல ஊதியத்துடன் சிங்கப்பூரில் கிரேன் ஆபரேட்டர் வேலை வாங்கி தருவதாக கூறி 7 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு சிங்கப்பூரில் வேலை வாங்கி தராமல் வெளிநாட்டிற்கு தப்பியோடிவிட்டதாக கூறப்படுகின்றது. இதனால் பாதிக்கப்பட்ட இசக்கித்துறை மற்றும் அவரது நண்பர்கள் தினேஷ்குமார் மற்றும் அவரது நண்பர் திருச்சியைச் சேர்ந்த தஸ்தகீர் ஆகியோரை கைது செய்து தங்களது பணத்தை மீட்டு தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உள்ள குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளித்தனர். நான் வெளிநாட்டில் ஏற்கனவே நான் வேலை பார்த்துருந்தேன். வேலை பார்த்திங்க வந்து இங்கே தூத்துக்குடியில் வந்து தினேஷ்குமாருங்கிறது நல்ல பழக்கமான ஒரு நண்பர். அவர் என்ன சொன்னார்னா, சிங்கப்பூரில் வேலை இருக்குது, என் ஃப்ரெண்டு தஸ்தாகீர் வந்து நல்ல கம்பெனி, ஆள் அனுப்பிடுவான்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஆளுக்கு ஒவ்வொரு லட்ச ரூபா வாங்கிட்டு ஊரை விட்டு எங்கேயோ வெளிநாட்டு போயிட்டார். இன்ன வரைக்கும் பணத்தை தாரந்தான்னு சொல்லி ஏமாத்திட்டு கொஞ்சம் நடவடிக்கை சீக்கிரம் எடுத்தாங்க. எல்லாத்தையும் ஒவ்வொரு லட்ச ரூபா மணிக்கு மொத்தம் 7 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு. கேட்டால் ஒரு வார்த்தை ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. டிஎஸ்பி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ பேக்கவுட்டு டிஎஸ்பி பார்க்க வந்திருக்கோம். திருச்சியில் கருமண்ட பகுதியில் செயல்படும் தனியார் கல்லூரியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். அரசு கல்லூரிகளில் பயின்று வரும் மாணவர்களின் கல்விக் கட்டணத்தை அரசு நிர்ணயித்து வருகிறது. உதவி பெறும் தனியார் கல்லூரிகளில் தங்களது விருப்பத்திற்கு கல்லூரியில் படிக்கும் மாணவர்களின் கட்டணங்களை அடிக்கடி உயர்த்தி பெறுவதாக கூறப்படுகின்றது. இதனை கண்டித்து இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் மோகன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனு அளித்தனர். மேலும் இதுகுறித்து தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அனைத்து கல்லூரி மாணவர்களின் ஒருங்கிணைத்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர். நடுத்தர குடும்பத்திலையும் ஏழை எளிய குடும்பத்திலிருந்து வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் இங்கே படிக்கிறாங்க. ஆனால் இந்த கல்லூரி நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் அவங்களுடைய கல்வி கட்டணத்தை உயர்த்திக்கிட்டே போகிறாங்க. தமிழ்நாடு அரசு ஒரு கட்டணத்தை நிர்ணயிக்குது, அதாவது உதவி பெறும் தனியார் கல்லூரிகளில். இந்த கல்லூரி தன்னாட்சி கல்லூரியாக இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய பலத்தை பயன்படுத்தி மாணவர்கள்ட்ட கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறாங்க. இங்கே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் ஃபீஸ் கட்டலாம் அப்படின்னா 500 ரூபா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது எப்படி கட்ட முடியும் அந்த மாணவர்கள்? தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் மாநகரின் பல்வேறு பகுதிகளான கால்டுவெல் காலனி, செல்சினி காலனி, சத்யா நகர், பிரயன் நகர், திருச்செந்தூர் சாலை, லெவிஞ்சிபுரம், ராஜபாண்டி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. இந்த சாரல் மழை காரணமாக தூத்துக்குடி மாநகரை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் துவங்கப்பட்ட உப்பு உற்பத்தி பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பச்சளநாயக்கன்பட்டி ஊராட்சியில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மேல்நிலை தொட்டி அமைக்கும் பணிகளை பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். பின்னர் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அண்ணா நகர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம், ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும்
10, 14வது வார்டுகளில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலைக் கடைகள் என 60 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மக்களின் குறைகளை கேட்டறியும் விதமாக மாவட்ட ஆட்சியரிடம் நேரடியாக மனு அளிக்க முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். அதன்படி பட்டா மாற்றுவது, அரசு நிலத்தில் தனிநபர் ஆக்கிரமித்து கட்டடம் கட்டுவதை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும். பொதுமக்கள் சொத்துக்களை கோவில் சொத்தாக உள்ளதால் அதனை 0 பட்டாவாக மாற்ற வேண்டும். இருளர் பகுதி மக்களுக்கு மின்சாரம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கட்ட கோரிக்கையை முன்வைத்து பொதுமக்கள் மனு அளித்தனர். மனுக்களை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அந்த மனுக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் ஒப்படைத்து அதற்கான தீர்வு உடனடியாக காணப்படும் என்று கூறியுள்ளார். இன்றைக்கு உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அனைத்து கிராமங்களுக்கும் சென்று, அதாவது ஒவ்வொரு தாலுக்காவிலையும் அந்தந்த மாதத்துக்கு ஒரு தாலுக்கா அல்லது ஒரு கிராமம் அதை சூஸ் பண்ணி அனைத்து அரசு அலுவலர்களும் வந்து அந்த தாலுக்கா அல்லது கிராமத்தில் தங்கி மக்களின் குறைகளை கண்டறிந்து அதற்கு உண்டான தீர்வுகளை வழங்கி அதற்கு போக அரசாங்கத்தின் சார்பாக ஏதாவது ஹாஸ்பிட்டல்ஸ் அல்லது அங்கன்வாடி மையங்கள் அல்லது அரசு பள்ளிகள், அரசு கல்லூரிகள் மற்றும் அரசு நடத்தும் பல்வேறு வகையான சேவை முகாம்கள் அவற்றை எல்லாம் வந்து கரெக்டாக வந்து செயல்படுதா என்று ஆய்வு செய்து அது ஏதாவது வந்து குறைகள் இருந்ததுன்னா அதையும் வந்து நம்ம தீர்வு வந்து உடனடியாக வழங்கி செயல்படுத்துறதுக்காக இந்த ஒரு நல்ல சீரிய திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இன்றைக்கு. ஸோ அந்த திட்டத்தின்படி இப்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் முதல் முறையாக திருப்பூரூரை தேர்ந்தெடுத்து திருப்பூரூரில் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்கோம். இன்னையிலேருந்து மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு ஊரை வந்து தேர்ந்தெடுத்து அந்த ஊரில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நாங்கள் தங்கி இருந்து அந்த டேல மட்டும் கிடையாது, நைட்டும் வந்து நாங்கள் தங்கி இருந்து அதுக்கு அடுத்த நாள் காலையிலையும் வந்து இன்ஸ்பெக்ஷன்ஸ் மற்றும் வேறு சில வேலைகளை வந்து செய்து கொண்டு அதற்கப்புறம் தான் வந்து அடுத்த நாளுக்கு உண்டான பணிகளை வந்து நாங்கள் செய்வோம். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் குறிஞ்சிப்பாடி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம், குறிஞ்சிப்பாடி பேருந்து நிலையம், குறிஞ்சிப்பாடி பேரூராட்சி அலுவலகம் மற்றும் குறிஞ்சிப்பாடி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெறும் திட்ட பணிகளை ஆய்வு செய்தார். குறிஞ்சிப்பாடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம், ரங்கநாதபுரம் இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு இல்லம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் குறிஞ்சிப்பாடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் ஆகியோர் முன்னிலையில் பல்வேறு துறை அலுவலர்களுடன் இன்று மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வு குறித்து விரிவான ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் விவேகானந்தா மகளிர் கல்லூரியும் தமிழக பள்ளி கல்வித்துறையும் இணைந்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கான கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியை நடத்தினர். கல்லூரியின் தாளாளர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தமிழக முதலமைச்சரின் நான் முதல்வன் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர். மேலும் மாணவிகள் நன்றாக பயின்று புதுமை பெண் திட்டத்தில் பயன்பெற்று உயர்கல்வி பயில வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த பொன்னம்பட்டி முதல்நிலை பேரூராட்சியில் பேரூராட்சி தலைவர் சரண்யா நாகராஜ் தலைமையில் சாதாரண கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெண் கவுன்சிலர் உட்பட 12 பேர் தலைவர் தனது வார்டை தவிர மற்ற வார்டுகளுக்கு எந்தவித அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்யவில்லை என கூறி வெளிநடப்பு செய்தனர். 7வது வார்டில் விசிகாவிலேருந்து 7வது வார்டில் கவுன்சிலராக ஜெயிச்சு வந்திருக்கோம். இந்த மாதிரி மக்களுக்கு நல்ல பணிகள் செய்கிறோம்னு சொல்லி நாங்கள் ஓட்டு வாங்கினோம். ஆனால் இது வரைக்கும் எந்த பணியும் செய்யலை. நாங்கள் அதே ஏரியாவில் தான் இருக்கோம். மாட்டேங்கிறாங்க. டிச்சு வேலையாக இருக்கட்டும், குழாயாக இருக்கட்டும், ரோடு வேலையாக இருக்கட்டும், எந்த ஒரு வேலையும் செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க சார். ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி தட்டி கழிக்கிறாங்க சார். அதாவது நாங்கள் கூட்டணி கட்சி, அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களுக்கே இந்த மாதிரி நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டால் நாங்கள் இப்போதைக்கு எதையும் செய்ய முடியாதுங்கிறாங்க சார். அதனால நாங்கள் வந்து வெளிநடப்பு செய்கிறோம் சார். நாங்கள் 7வது வார்டு ஜசீரா பேகம்.
திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி ராஜன் உள் விளையாட்டு அரங்கில் பயிற்சி பெற்ற 19 பேர் தருமபுரியில் கடந்த வாரம் நடைபெற்ற டாக்வாண்டா போட்டிகளில் கலந்து கொண்டனர். இதில் கிரீஸ்வரன் மற்றும் அதிசயா ஆகிய 2 பேர் முதலிடம் பிடித்து தங்கப் பதக்கத்தையும், கனிஷ்கா, பிரினிஷ், கார்னிஷ், ருத்ரா ஆகிய 4 பேர் 2ஆம் இடம் பிடித்து வெள்ளிப் பதக்கமும், பார்கவி, சஞ்சனா, அருண் பாலாஜி ஆகிய 3 பேர் 3ஆம் இடம் பிடித்து வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இதனைத் தொடர்ந்து சாதனை படைத்த மாணவர்களுக்கு சின்னாளப்பட்டி ராஜன் உள் விளையாட்டு அரங்கில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சர்வதேச நடுவர் மாஸ்டர் பிரேம்நாத், பயிற்சியாளர் தங்கலட்சுமி புனிதா, கல்யாண் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்ற மாணவர்களை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். தருமபுரியில் ஸ்டேட் லெவல் டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் நடந்தது. அதில் நாங்கள் கொஞ்சம் பேர் கலந்துக்கிட்டோம் திண்டுக்கல் சார்பாக. அதில் 2 தங்கம், 4 வெண்கலம், அது இல்லாமல் 10 பிரான்ஸ் எடுத்திருக்கோம். இது நாங்கள் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு சேர்த்த பெருமை. இது எல்லாமே எங்கள் மாஸ்டர் பிரேம்நாத்தோட பயிற்சி வந்தது வெற்றி. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த இதில் இருந்து நிறைய பேர் இந்தியா லெவல் டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப்புக்கு பார்ட்டிசிபேட் பண்ண தகுதி பெற்றிருக்கோம். நாங்கள் பார்ட்டிசிபேட்டும் பண்ணி அதுலேயும் வெற்றி பெறுவோம். சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள அகதீஸ்வரர் கேள்வீஸ்வரர் திருக்கோவில் தெப்பக்குளத்தை 2.99 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு செய்யும் பணிகளுக்கான பூமி பூஜை கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. மதுரவாயில் சட்டமன்ற உறுப்பினர் தாரம்பாக்கம் கணபதி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் திருப்பணி கல்வெட்டினை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மெக்ஜாம் புயலுக்கும் எந்தவிதமான நிதியும் ஒன்றிய அரசிடமிருந்து கிடைக்காத நிலையில் தற்போது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ள பட்ஜெட்டிலாவது தமிழகத்திற்கு தேவையான அதிகமான நிதியும் அதிக திட்டத்தையும் ஒதுக்க வேண்டும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். இது திருக்கோயில் சம்பந்தப்பட்ட திருப்பணிகளுக்கு வந்தபடியால் செய்தி மாறிவிடக்கூடாது என்பதற்காக சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், தமிழகத்தின் தேவை அதிகமாக உள்ளது. ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதலமைச்சர் அவர்கள் சந்தித்த கொரோனா பேரிடர், 2 முறை சந்தித்த புயல், மழை, இயற்கை சீற்றம் போன்றவைகளால் தமிழகத்திற்கு அதிகமான நிதியை கோரியிருக்கின்றார்கள். இதுவரையில் அண்மையில் ஏற்பட்ட மிக்ஜாம் புயலுக்கு எந்தவிதமான நிதியுதவியும் மத்திய அரசிடமிருந்து கிடைக்கவில்லை. ஆகவே தாக்கல் செய்கின்ற பட்ஜெட்டிலாவது தமிழகத்திற்கு தேவைகளை ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் பிரதமரிடத்திலே பட்டியலிட்டிருக்கின்றார். அதிகமான நிதியையும் அதிக திட்டங்களையும் தமிழகத்திற்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை தொடர்ந்து தமிழக அரசு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. தேனி மாவட்டம் சண்முக சுந்தரபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் ரத்தினம் மாவட்ட நிர்வாகத்தால் சிறந்த ஊராட்சி மன்ற தலைவராக தேர்வு செய்யப்பட்டு குடியரசு தினத்தன்று மாவட்ட ஆட்சியரிடம் இருந்து விருது பெற்றார். அவருக்கு ஊர் மக்கள் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி நிர்வாகி குருசாமி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் அனைத்து கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர், பொதுமக்கள் சேர்ந்து விருது பெற்ற ஊராட்சி மன்ற தலைவர் ரத்தினத்திற்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்து கௌரவப்படுத்தினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகரில் உள்ள தட்சன் குளத்தை தூர்வாரி அழகுபடுத்த கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 95 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இதனையடுத்து சிதம்பரம் நகராட்சி ஆணையர் பிரபாகரன் தலைமையில் தட்சன்குளம் அருகில் நடைபெற்ற இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் சிதம்பரம் நகர்மன்ற தலைவர் செந்தில்குமார் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி குளத்தை தூர்வாரும் பணியை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சிதம்பரம் வைப்புசாவடி என்ற இடத்தில் அலங்கார மின் கம்பங்களுடன் LED விளக்குகள் அமைக்கும் பணியையும் துவக்கி வைத்தார்.